இதெல்லாம் கட் பண்ணிடுங்க. எங்க அப்பா என்ன கொண்டுடுவாரு. நந்தினினாலே ஒரு வில்லி அப்படின்ட்டு உண்மைதாங்க. இதெல்லாம் பிடிக்கும். அந்த நாதஸ்வரம் சீரியல் வந்து இது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் வந்துச்சு. ஏய் லட்டுல வைக்கலடா, நட்ல வச்சேன்டா. ரோலிங் சார். ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் 90s கிட் சீரியல். ஓகே ஆக்ஷன். கண்ணின் மணி கண்ணின் மணி. சித்தி சீரியல். சித்தி சீரியல் ஆக்சுவலா நான் வந்து சித்தி பார்த்தது இல்ல. எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு இது ராதிகாவை. இதெல்லாம் கட் பண்ணிடுங்க. எங்க அப்பா என்ன கொண்டுடுவாரு. போடுவேன், எடிட் பண்றது நான் தானே போடுவேன். சரி, எனக்கு வந்து மெட்டி ஒலி ஞாபகம் இருக்கு. ஓஜி அருந்ததி முகம் பார்த்து ஒரு குலமகள் வீட்டுக்குள்ள கொண்டு வரும் சீதன மெட்டி 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 ஒலிதான். ஓஜி 90s கிட்ஸோட சீரியல் வந்து மெட்டி ஒலிலாம் கிடையாது. மெட்டி ஒலி சித்தி. மெட்டி ஒலி அப்புறமா தான் சித்தி. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஐயோ இல்லங்க, ஃபர்ஸ்ட் சித்தி அப்புறம் மெட்டி ஒலி. சரி, இது ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் நீங்களே வந்து சொல்லுங்க. இப்போ 90s கிட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வந்தாலே ஃபர்ஸ்ட் வந்து மெட்டி ஒலி ஓகே, சித்தி ஓகே, தேவயானி இது ரொம்ப பிடிக்கும். அந்த ஃப்ரெண்ட் அது தொல்கா பேர் ஒரு அந்த பேருக்காக எனக்கு பிடிக்கும். பட் எனக்கு அந்த வில்லன் ரொம்ப பிடிக்கும். அந்த இது லட்டுல வைக்கலடா, நட்ல வச்சேன்டா. கேவி ஆனந்த் சாரோட அப்பா வந்து என்னதான் சஜஸ்ட் பண்ணாரு as an actor itself. ஓகே. பட் நான் கோலங்கல்ல பிஸியா இருக்கேன், சீரியல் போயிட்டு இருக்கு, அதனால அந்த டேட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. சோ கேவி ஆனந்த் சாரே சொன்னாங்க, actually Ajay, I wanted to cast you. ஓகே. But I want you dub this character for me. சாலையாரா நீ. Really after dubbing முடிச்சு கட்டி பிடிச்சிட்டு சொன்னாரு, நீங்க அந்த கேரக்டருக்கு லைஃப் கொடுத்துட்டீங்க. I'm so happy. And yeah கமலேஷ். சோ எனக்கு அந்த ஆதி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஈகோமேனியா கேரக்டர் அது. ஆனா அது வந்து நல்லா டிசைன் பண்ணிருப்பாங்க அந்த இதுல. என்னோட கெஸ்ட் இவங்கள நீ மதிக்கணும். புரியுதுங்க மாப்ள? அந்த பொண்ணு ஏதோ கோவத்துல பேசுது. ஹலோ, முதல்ல இவர மாப்ளன்னு கூப்பிடுறத நிறுத்துங்க. எனக்கு வந்து அந்த இது ஞாபகம் இருக்கு. சின்ன பாப்பா பெரிய பாப்பா. அது சின்ன பாப்பா பெரிய பாப்பாவே ரெண்டு இதுல இருக்கும். ரெண்டு சீசன் மாதிரி இருக்கும். ஒண்ணுல வந்து நளினியும் நிரோஷமா இருப்பாங்க. எனக்கு அது ஞாபகம் இருக்கு. இன்னொன்னுல வந்து அதுக்கப்புறம் மாத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து வேற ரெண்டு பேர் இருப்பாங்க. ஸ்ரீபிரியாவும் இன்னொரு நினைக்கிறேன். அவங்க பேர் ஞாபகம் இல்லைங்க. 90sல பிறந்திருக்காங்கல்ல, அவங்க 2Ksல வந்த சீரியலை பார்த்த தருணங்கள் இதெல்லாம். ஏன்னா 2Kல பிறந்தவங்க அப்ப இன்னும் கை குழந்தையா இருந்திருப்பாங்க. அந்த காலத்துல அவங்க அதை பார்த்துக்க வாய்ப்பு இல்ல. தெரியுது. 90s கிட்ஸ் பார்த்த 2K வரிசையில வந்த சீரியல்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். எனக்கும் பிடிச்ச கேரக்டர் நம்ம MS பாஸ்கர் சார் தான். எனக்கு ஆக்சுவலா இதத்தான் தேர்னல அவர் ஒரு அதுல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு சின்ன வயசுல நான் பார்த்து அவ்வளவு சிரிச்சு வருது. அவர் வந்து கொசுமா இருந்து குடிச்சு கொசுமா மாறிடுவாரு. செம எபிசோட் அதை பார்த்துட்டு ஞாபகம் இல்ல. ஆனா அவர் பேர் MS பாஸ்கர் அப்படின்றதே எனக்கு மறந்து, நான் வந்து எப்பயுமே அவர் வேற எந்த படத்துல பார்த்தாலுமே பட்டாபி தான் சொல்லிட்டு. அது எப்படின்னா நிறைய அதுல அவர் படத்துல நிறைய காமெடி எனக்கு அது இப்ப வரைக்கும் நல்லா ஞாபகம் இருக்கு. அதுல அந்த கொசு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் எப்படின்னா அவங்க பக்கத்து வீட்டுல போய் ஒருத்தர் கடிச்சிருவாரு. அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா என் ஒய்ஃப் வந்து நிறைய சுகர் இருந்துச்சு, இவர் ரத்தத்தை குடிச்சனால அவங்களுக்கு சுகர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதெல்லாம் பாராட்டுறதுலாம் அதெல்லாம் செம ஃபன்னா இருந்துச்சு அப்போ பாக்குறப்ப. இன்னொன்னுல வந்து மாங்காய் கொட்டையை முழுங்கிடுவாரு. தலையில மாங்காய் மரம் வளர்ந்துரும். நான் வந்து அதை நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, இப்ப வரைக்கும் நான் எங்க அம்மா கிட்ட பேசுறப்ப ஏதாவது பழம் சாப்பிட்றப்ப அந்த கொட்டை முழுங்கிற மாதிரி இருந்துச்சா, ஐயா அம்மா இப்ப எனக்கு தலையில மரம் வளருமா அப்படின்னு கேட்பேன். அது ஒரு சின்ன வயசுல இருந்து அது ஒரு நாஸ்டாலஜிக்கா மாறிடுச்சு. வீட்ல எல்லாருமே அதை பயன்படுத்துவாங்க. நம்ம எது சாப்பிட்டாலும் அது கொட்டையோட முழுங்கினா உள்ள வந்து மரம் வளரும் அப்படின்னு. அதான நல்லா இருக்கும். ஏமாத்தி போட்டாங்க சித்தப்பா. அது நல்ல சீரியல் எங்களுக்கும். ஆமா அது ஓகே. இன்னும் நிறைய இருக்கு. இந்த சாட்டர்டே சண்டே எல்லாம் போடுவாங்க. இந்த ராஜராஜேஸ்வரின்னு ஒரு சீரியல் போடுவாங்க. ராஜராஜேஸ்வரி பாத்திருப்பாளர் கூட தெரியல. இல்ல எனக்கு ஞாபகம் இருக்கு. அது சின்ன பொண்ணு தானே ராஜராஜேஸ்வரி. அப்படி இவனுக்கு தான் தெரியல என்ன சொல்ல. ஏன்னா அந்த அதுல வந்து அந்த சின்ன பொண்ணு வந்து அந்த ஓப்பனிங் கார்டுக்கு மட்டும் தான் போடுவாங்க. எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் தான் என்னால அதுல வந்து எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே கார்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு எப்ப நான் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணேன் அப்படின்னா, அந்த சீரியல்ல பப்ளு வந்து ஒரு ரெட் கலர் கார் வச்சிருப்பாரு. அதுல வந்து அந்த கார் கண்ணாடி அந்த ஃப்ரண்ட் ஹெட் வந்து இப்படி ஓப்பன் ஆகும் ஸ்டார்ட் ஆனா. அது சூப்பரா இருக்கும். மைடியர் புதம் அது ஒன் ஆஃப் த ஃபேவரட். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. இப்போ வரைக்கும் அது யூடியூப்ல இருக்கு. இன்னும் கொஞ்சம் பேக் இல்லை, இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்தா எனக்கு வந்து இந்த கோபியோட சீரியல் எல்லாமே பிடிக்கும். நாதஸ்வரம் கோபி தான், மெட்டி ஒலியுமே கோபி தான், அது தெரியும். அதுக்கப்புறமா அவர் எடுத்தது என்ன நாதஸ்வரம். அவர் பேர் கோபியே கிடையாது. அவர் பேர் வந்து திருமுருகன்.
சாரி, அந்த நாதஸ்வரம்ல அவர் பேர் கோபி. பாருங்க அதே இல்ல ஞாபகம். மெட்ரிக்ல ஒரு பேர் கோபி தான். அப்படியா? ஆமா. இல்ல நாதஸ்வரம்ல கோபி இல்ல. போல எங்க வாழ்க்கை எல்லாரும் துளியோடு சேர்வோமே. மெட்டி ஒலிக்கு அப்புறமா டைரக்டா நாதஸ்வரம் தான் வந்துச்சு அவரு. ஆமா ஆமா, நடுவுல நிறைய பெரிய கேப். ஓகே, அப்பதான் படம் எடுத்துட்டார்ல அந்த அப்படியே படம் எந்த எடுத்தா? மகன். ஓ, அது அவர் படமா? அவர் படம். நல்லா இருக்கும் அந்த படம், எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறமா ஒரு சீரியல்லாம் பிடிக்கும். அந்த நாதஸ்வரம் சீரியல் வந்து இது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் வந்துச்சு. அதாவது 1000வது எபிசோடு வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. 27 மினிட்ஸ் சம்திங். அது வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. டைலாக்ஸோட லைவ் ரெக்கார்டிங்கோட லைவா 27 மினிட்ஸ் ஒரு வெப் சீரிஸ் வந்து, அது வெப் சீரிஸ் இல்லை, அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு மெகா சீரிஸ் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அன்கட் ஷாட் தான். ஆனா நான் பாத்திருக்கேன் அவர் வந்து வாய்ஸ் ஓகே கின்னஸ் ரெக்கார்ட் வந்து அந்த 1000th எபிசோடு தான். ஆனா வாய்ஸ் இல்லாம அவர் ஒரு எபிசோட் விட்டாரு. அது என்னன்னா வாய்ஸ் இல்லாம அவர் ஒரு எபிசோட் விட்டாரு. அது ஏதாவது மிஸ்டேக்ல விட்டுருப்பாங்க. அவர் அது வேற ஆட்ல எல்லாம் போட்டு காமிச்சிட்டே இருந்தாங்க. வசனமே இல்லாம வெறும் அந்த எமோஷன்ஸ் மட்டும் வச்சு நடிச்ச மாதிரி. டைலாக்ஸே இல்ல. அந்த மாதிரி கூட அவர் ஒண்ணு வெச்சாரு. அவ்வளவுதான், முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச திருமதி செல்வம். திருமதி செல்வம் எனக்கு அந்த கதை இப்ப வரைக்கும் ஞாபகம் இருக்கு. லாஸ்ட்ல என்ன ஆகும், கிளைமேக்ஸ் என்ன ஆகும் சொல்லு. என்ன பாவம், அந்த அர்ச்சனாவை கொண்டுடுவாங்க. அர்ச்சனாவை கொல்லலாம் பண்ண மாட்டாங்க. அர்ச்சனா உயிரோட தான் இருப்பா. அவ வந்து செல்வம் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிடுவா. லாஸ்டா அது எதுல முடிப்பாங்கன்னா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ல போவாங்க. அர்ச்சனா வந்து அவங்க குழந்தைய கூப்பிட்டு பர்த்டே ஃபங்க்ஷன் போவாங்க, அவள்தான். ஆனா செல்வம் கூட வாழ மாட்டாங்க, பிரிஞ்சிருவாங்க. இந்த மாதிரிதான் சீரியல் வச்சிருந்தாங்களே. அவங்களோட ஃப்ரெண்ட் நந்தினின்னு ஒரு கேரக்டர் வந்திருந்தாங்க. நானும் யாரையும் யார் வாழ்க்கையில நான் போய் பிரிக்கல. என் பேரை வச்சிருக்க எல்லாமே வில்லிஸா இருக்காங்க. அதுதான் என்ன கொடுமை தெரியல. அந்த பாம்பு சைடுல வருமே, என்ன நந்தினி என்ன வில்லி பாம்பா இல்ல, நல்ல பாம்பு தான். ஆனாலும் அது ஸ்லைட்டா வில்லி ரோல் இருக்கும். பாருங்க பொன்னியின் செல்வன்லயும் செல்வன் கரெக்ட் தான். பொன்னியின் செல்வன் கரெக்ட் தான். அதுலயும் வந்து நந்தினி கேரக்டர் வில்லி தான். அதுக்கப்புறம் ஒரு தெலுங்கு படம் பார்த்தேன். அந்த தெலுங்கு படத்துல வந்து அண்ணா தங்கச்சி, சரி அதுல வந்து ஒரு அண்ணா தங்கச்சி, அந்த அண்ணாவோட வைஃப் பேரு நந்தினி. அது நந்தினி வந்து அந்த தங்கச்சியை கொடுமைப்படுத்துவா. அந்த படம் பேர் வந்து மருதாணி. மாதிரி எவ்வளவு ஒரு நல்ல ஹீரோயினுக்கு உண்டான பேரை வந்து இப்படி வில்லி கொடுத்து எல்லாருமே என்ன வந்து ஒரு வில்லியா விஷுவலைஸ் பண்ணிட்டாங்க. நந்தினினாலே ஒரு வில்லி அப்படின்ட்டு. உண்மைதாங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. எந்த சேனல் பார்த்தாலும் ஒரே கதை தான். ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி. பெரிய வீட்டு பையன், ஏழை பொண்ணு. பெரிய வீட்டு பையன், வேலை செய்யற பொண்ணு. சன் டிவி சீரியல் வாங்க. சன் டிவி தான் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க இப்ப. இது சரவணன் மீனாட்சி 90s கிட்ஸ் தான். ஆபீஸ் இல்ல, நாங்க வந்து ஒன்லி சன் டிவி குடும்பம். அந்த இது காதலுக்கு மரியாதை விஜய் படம் நல்லா இருக்கும். காதலிக்க நேரம் இல்லை, அந்த இதோட டைட்டில் சாங் மட்டும் சூப்பரா இருக்கும். என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு, உன்னை தேடி வாழ்வின் மொத்த அர்த்தம் தருவேன், செல்லரிக்கும் தனிமயில் செத்து விடும் முன் செய்தி அனுப்பு. 90s கிட் சீரியல் அப்படின்னு வந்தாலே அது வந்து சன் டிவி தான். மோஸ்டா சீரியல்னாலே வந்து இது வந்து நம்ம ஃபேமிலி தான் அது காரணம். அவங்களுக்கு வந்து அப்பத்துல இருந்து தெரிஞ்சது சன் டிவி தான். விஜய் டிவில வந்து பார்த்தோம்னா அந்த டைம்ல பெருசா இந்த சீரியல் பக்கம் அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணல. இப்போ வந்து அவங்க தான் டாப்ல இருக்காங்க. விஜயும் ஜி சீரிஸ் தான் வந்து டாப்ல இருக்காங்க. உண்மையில அவங்க தான் இருக்காங்க. இன்னும் சில வீட்டுலாம் பார்த்தீங்கன்னா வயசானவங்க இருக்க வீட்டுலாம் பார்த்தா சன் டிவி தான் ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சீரியல் இருக்கு, அது வந்து மதியத்துல போட்டாங்க, அத்திப்பூக்கள்னு சொல்லிட்டு. தெரியும். விஜய் டிவில நினைக்கிறேன் சம்மருக்காக ஒரு டப்பிங் சீரியல் ஒன்று போட்டாங்க. அது எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. 2 சீரியல் இருக்கு. கர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட். அதுக்கு அடுத்து வந்து ஹாத்தின்னு சொல்லிட்டு ஒரு, அதுவும் தான் நார்த் இந்தியால இருந்து டப் பண்ணி போட்ட சீரியல் தான். சூப்பர் சீரியல் அது. அது நல்லா இருக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதாவது இந்த படத்தெல்லாம் சொல்லுவாங்களே, கார்னர் ஆஃப் த சீட்ல உட்காந்து நம்ம பார்க்க, அந்த அளவுக்கு அது சூப்பரா இருக்கும். நைல் பைட்டிங் மூமெண்ட் தான் அந்த இது ஃபுல்லா சூப்பரா இருக்கும். அது யூடியூப்ல தெரியல எனக்கு. அது ஆக்சுவலா நான் கேள்வி கூட பட்டதில்லை. அந்த கர்மான்றது என்ன அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க. அந்த கர்மான்றது வந்து பேட்மேனோட தமிழ் வெர்ஷன், ஐ மீன் நார்த் இந்தியன் வெர்ஷன். அது தமிழ்ல டப் பண்ணி போட்டுருப்பாங்க. ஆனா அதுவும் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.